கத்தாத, நீ ஏன் ஊரு பூரா டமார போட்டுருவ போல, சித்த நேரம் அமைதியா இரு. இனிமே நாம சொல்ல என்னப்பா இருக்கு, அதான் தன்னை போல ஊருக்கே தெரிய போகுது என்று கதறி அழுத ரஞ்சனியின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள் விஜயா. அம்மாவின் அழுகை அவளை அறையிலிருந்து இழுத்து வந்திருக்கிறது. மகளின் முகத்தை 2 கைகளிலும் ஏந்தியவாறு அழுதாள் விஜயா. தாழ முடியாமல் ரஞ்சனி அம்மாவின் தோளில் சாய்ந்து வாயை பொத்தியவாறு விசும்பினாள். பெண்கள் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள். மனம் வலிக்கையில் வாய் விட்டு அழுதாவது சிறிது ஆறுதல் அடைய முடிகிறது. ஆணின் நிலை அதுவல்லவே. இரத்தத்தோடும் இதயத்தோடும் துக்கத்தை கலந்து உள்ளுக்குள்ளேயே அடக்க வேண்டியுள்ளது. அதுதான் ஒரு நாள் அடைப்பாக வெடிக்கிறது. ஆளையே காலி செய்து கொண்டும் போய்விடுகிறது. சத்யன் சுதாரித்து சொன்னான். அழுதா எல்லாம் திரும்பினா 2 பேரும் நல்ல ஜோரா அழுங்க என்று சத்தமாக சொல்லவும் விசும்பல்கள் அடங்கியது. தொடர்ந்தான் சத்யன். அழுகை நிறுத்துங்க, பிரச்சனைய அறிவோடு அலசணும்.